நான் உன்னை சும்மா அது உனக்கு விடுவேன்னு அவசியம் நினைச்சேன். இல்லடா. நான் நான் சும்மா சாவுறேன், நான் சும்மா விடுவேனா? பொழைக்கிறேன், அது உனக்கு தேவையில்லடா. நான் சும்மா விடுவேனா உன்னைய? சும்மா என்ன விடுவேனா? மயில்கொடி வந்து வா. நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன். நல்ல ஆம்பளை வந்து வா, என்ன பண்றேன்னு பாப்போம் வா. எங்க இருக்கிற? சொல்றேன்டா, வாடா, நாளைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் வா. நீ சொல்லிடி, நீ எங்க இருக்கிற சொல்லிடி, உன் நேர நல்லா லொகேஷன் போட. ஒரு ஒரு ஆத்தாளுக்கு வரணும்னா வந்து என் முன்னாடி நிக்க முடியுமான்னு பாடுற அவனால. நான் நிப்பண்டியா வா. வெட்டியா உசுர இழந்துட்டு போயிடாத. யாரு மூடிட்டு போய் போலீஸ் வெட்டியா? ஸ்டேஷன்ல பாரு. வெட்டியா உசுர் எழுந்துட்டு போயிடுவனா? அப்ப நீ ஆள் வச்சுக்கிறியா? ஆள் வச்சுக்கிறியா நீ? போடா பொடி பையா, நானே போதும்டா உனக்கு. நான் பொடி பையனா? சரி, அப்ப நேர்ல வா. ஏன் அப்புறம் பயந்துட்டு ஓடனா? போதும்டா உனக்கு. அப்புறம் ஏன் பயந்துட்டு ஓடனா? ஆள் வேற வேணுமா? அப்புறம் பயந்துட்டு போனா? யாருக்கு? ஐயா வணக்கம் ஐயா. முதலமைச்சருக்கு நான் பேசி அனுப்புகிறேன். சார், எங்கள் மணி வந்து 6வது ஒரு திருமணம் மணிகண்டன் என்ற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்னை வந்து கொலை மிரட்டு விடுறாங்க சார். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு மணிகண்டன் ஆம்பூர் சேர்ந்து மணிகண்டன் கூட எங்கள் மனைவி வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட போட்டிருக்காங்க, கொலை பண்ணிடுன்ட்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னையும் என் பசங்களும் கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க சார். எங்களை நீங்கள் தான் சார் காவல்துறைக்கு சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க சீட்டிங் பண்ணி இது 6வது மேரேஜாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் பண்ணி சரியான தண்டனை கொடுக்கணும் சார். என்னையும் என் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க சார். கொலை பேட்டில் விட்றாங்க சார். நான் ஓடி பதகிறதா இருக்குது. அவளும் உடனே அரெஸ்ட் வாரண்ட் பண்ணுங்க சார்.